எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்குமே ஒரிஜினல் தேன் சாப்பிடணுன்னு ஆசை இருக்கும். அந்த மாதிரி தான் எங்களுக்கும் ஆசை இருந்துச்சு. நம்ம வீட்டில் ஒரு தேன் பொட்டி வச்சு ஒரிஜினல் தேனாக எடுத்து சாப்பிட்ணுன்னு. அதை பற்றி சும்மா கொஞ்சமாக ஷேர் பண்ணிக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட. இதுதான் தேன் பொட்டி. 1 வருஷம் கடின உழைப்புக்கு அப்புறம் எங்களுக்கு தேன் கிடச்சிச்சு இந்த பாக்ஸ்லேருந்து. எவ்வளோ தேனீக்கள் இருக்குது பாருங்கள். 5 ஃப்ரேம் வச்சோம். 5 ஃப்ரேம்லேயுமே தேன் நிறைய தேனி பூச்சி வந்து தேன் கூடு கட்டியிருந்துச்சு. ஃபுல்லாக தேன் இருக்குது. அதில் முட்டையோடு இருக்கிற அடை இது. அது மேலே தேன் ஃபுல்லாகிடுச்சுனாக்கா மேலே சீல் பண்ணிவிடும் மெழுகு வச்சு. அந்த மெழுகெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேன் எடுக்கணும். அதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணால் தான் தேன் அதுலேருந்து வெளில வரும். அந்த தேன் கூட்டுக்கும் எந்த டேமேஜும் இருக்கக்கூடாது. திருப்பி அதுலேயே அது தேன் கூடு தேன் அடை கொண்டு வந்து வச்சிரும். அதிலே தேன் இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடணும். நம்ம இதை ரிமூவ் பண்ணக்குள்ளாரியே அப்படியே தேன் கீழே சொட்ட ஆரம்பிச்சிடும். ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு பாக்ஸ் இருக்குது. அது உள்ளார வச்சு நம்ம சுற்றி தேன் எடுத்துக்க வேண்டியது தான். எப்படி ஒழுகுது பாருங்கள் தேன். அதில் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணோன்னே இப்படி தான் இருக்கும். அது மேலே இருக்க மெழுகெல்லாம் தேன் அடைக்கி டேமேஜ் இல்லாமல் நம்ம ரிமூவ் பண்ணணும். இந்த பாக்ஸில் வச்சு தான் தேன் எடுக்க முடியும். தேன் அடையும் உடையாது. தேனும் நமக்கு தனியாக கிடச்சிரும். வடிகட்டி எடுத்துக்க வேண்டியது தான். நமக்கு கிடைக்கிற தேன்லாம் ஒரிஜினல் தேனான்னு நமக்கும் தெரியாது. ஆனால் நம்ம வீட்டிலேருந்து எடுத்து சாப்பிடக்குள்ளே தேனோட ருசி அவ்வளோ அழகாக நல்லாயிருக்கு. எந்த பூலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்குன்றது கூட நமக்கு அந்த டேஸ்ட் பண்ணக்குள்ளார தெரியுது. வடிகட்டி நம்ம எடுத்துக்க வேண்டியது தான் அதுலேருந்து. இந்த தேன் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு 1 வருஷம் ஆச்சுது. அதை மெயின்டைன் பண்ணி எடுத்து முடிக்கிறதுக்கு. இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.